Hi friends, welcome to Ask Angels. நான் ரொம்ப நாளாக வீடியோவே போடுறதில்ல. நோன்பு வச்சதுலேருந்து ஒரே டயர்டு, அப்புறம் ஒத்தப்படை இரவு தொழுதுட்டு இருந்தனால ரொம்ப வீடியோஸே போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து மடக்கு பூரின்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் சோமாஸுன்னு சொல்லுவாங்க நிறையா பேர். இனிப்பு சோமாஸ் இது செய்கிறோம் நாங்கள் இன்றைக்கி. எங்களுடைய இஃப்தாருக்கு செஞ்சது இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. சாரி. அதுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு சுகரு, 1 கப்பு துருவிய தேங்காய், கொஞ்சோன்னு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு லைட்டாக ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சாதாங்க நம்ம இந்த பூரியோட கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிஸ்மிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மாவு எப்போதும் போல தாங்க, இதுக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை. பூரி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி தட்டிட்டு சோமாஸ் அச்சு நிறையா கடையில் விற்கிது, அதில் வச்சுட்டு 1 ஸ்பூன் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நிறையா பேர் வெறும் இதை சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்போதுமே எங்கள் முஸ்லீம் ஸ்டைல்ஸில் வந்து ரவை கஞ்சி தாங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்போ. அந்த ரவை கஞ்சியோடு இந்த பூரியை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வந்து வெறும் பூரி சாப்பிடுவீங்களா, இல்லை இந்த மாதிரி கஞ்சியில் வச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பசங்கள்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். லீவ் நேரம் அதில் போர் அடிக்காமல் இந்த மாதிரி நோன்பு வேற வச்சுட்டு டயர்டாக இருப்பாங்களா, இந்த மாதிரி வேலை கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக செய்வாங்க. இந்த ரவை கஞ்சி நல்லா நிறைய பருப்பு முந்திரி எல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். இதுதாங்க அந்த ஸ்வீட் சோமாஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.